அழகிய காட்டில் சுஜிக்குருவி மற்றும் ரக்ஷா குருவியும் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் காட்டில் திடீரென பனிமழை பெய்தது. அப்போது சுஜிக்குருவி வீட்டில் இருந்த ஓட்டையால் பனி அதிகமாக சுஜிக்குருவி வீட்டுக்கு வந்துடுச்சு. இதை சுஜிக்குருவியை தாங்கவே முடியல. சுஜிக்குருவி தன்னுடைய தோழியான ரக்ஷா வீட்டுக்கும் போக முடியல. ரக்ஷா வீடு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. சுஜி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. இப்படி பனிமழை பெய்யுதே, நான் என்ன செய்வேனே தெரியலையே. பக்கத்து வீட்டில் இருக்கிற காக வீட்டுக்கு போகலாமா? போனால் தங்க இடம் தருவாங்களா? அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்த சுஜிக்குருவி பக்கத்து வீட்டு கதவை தட்டுச்சு. அங்கிருந்து ரோசி என்கிற காகம் வெளியே வந்துச்சு. யாருமா நீ? எதுக்கு கதவை தட்டின? உனக்கு என்ன வேணும்? என் பேரு சுஜி. நான் பக்கத்து வீட்டில் தான் வாழ்ந்து வருகிறேன். என்னோட வீட்டில் இருந்த ஓட்டையால் வீட்டுக்குள்ள நிறைய பனி வந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டில் இடம் கொடுத்தா நான் பனிமழை முடிஞ்சதும் போயிடுவேன். இல்ல, யாருமே தெரியாதவங்கள நான் எப்படி என் வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன்? உனக்கு இங்கெல்லாம் இடம் கிடையாது, கிளம்புமா அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு ரோசிக்காகும். சுஜிக்குருவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. இந்த பனியை எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. ரக்ஷா குருவி தனது வீட்டில் இருந்தே தன்னுடைய தோழி சுஜி பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ வீடும் ஓட்டையா இருக்குமே, அவ எங்க போகுவா அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்துச்சு. சுஜிக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, அவளை எப்படி காப்பாத்துறது? அப்படி யோசிச்சுட்டு இருந்த ரக்ஷா தன்னுடைய குடையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தோழி சுஜியை அழைச்சிட்டு வரலாம்னு யோசிச்சுது. ரக்ஷா குடையை எடுத்துக்கிட்டு அந்த பனி மழையில சுஜியை அழைக்க சுஜி வீட்டுக்கு போயிடுச்சு. சுஜி, சுஜி, என்ன வீட்டில் யாரையும் காணோம்? வீடு முழுக்க ஒரு பனியா இருக்கு. எங்க போயிருப்பா சுஜி? தூரத்துல பார்த்தா ஒரு மரத்துக்கடியில சுஜிக்குருவி பனியில நடுங்கிக்கிட்டு உறைஞ்சி போற மாதிரி சோகமா இருந்துச்சு. இதை பார்த்த ரக்ஷா வேகமா சுஜி கிட்ட போயிடுச்சு. சுஜி, ஏன் இப்படி இருக்க? உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சுஜி. ரக்ஷா, என்னோட வீடு எப்படி ஆகிடுச்சுன்னு பார்த்தல. இந்த பனிமழையால என்னோட வீடு முழுக்க ஒரே பனி நிரம்பிடுச்சு. அதனாலதான் இந்த மரத்துக்கடியில நான் நிக்கிறேன். சுஜி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் சுஜி. உன்ன மாதிரி ஒரு தோழி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரக்ஷா. அப்புறம் 2 பேரும் பறந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நல்ல நண்பன் ஆபத்துல கூட உதவுவான்.